கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 நமக்கு வளமான நலமான ஆண்டாக இருக்க வேண்டுமென்று ஆசிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கவும் இந்த திருப்பலியை தொடர்ந்து ஒப்புக் கொடுக்கவும் விழைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் கொண்டாடுகின்றோம். முதலிலே இன்று ஆங்கில புத்தாண்டு. இரண்டாவது, 8ஆம் நாள் வந்தபொழுது குழந்தைக்கு இயேசு என்னும் பெயரிட்டார்கள். மூன்றாவது, அன்னை மரியா கடவுளின் தாய் என்ற ஒரு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த 3ஐயும் இன்னும் ஆழமாக இன்றைய இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் பொருள் புரிந்து கொண்டு இந்த திருப்பலிக்கு இது ஒரு முன் தயாரிப்பாகவும் நலமாகவும் அமைய வேண்டி இந்த மறைவுரைக்கு செவிமடுக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். உட்காருங்க, என்ன பின்னாடி போக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டை தொடங்கி இருக்கின்றோம். புத்தாண்டு இது எதனுடைய நாட்காட்டி, எதனுடைய பாரம்பரியமாக அமைகிறது என்று முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரெகோரியன் காலண்டர், கிரெகோரியன் நாட்காட்டி என்பதைத்தான் உலகமே பின்பற்றுகிறது. இதை பின்பற்றித்தான் இன்றைக்கு முதல் நாளாக, ஆண்டினுடைய முதல் நாளாக கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை முதலாக ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களுக்கும் நடைமுறைப்படுத்தியது பாப்பரசர் 13ஆம் கிரகோரி என்று சொல்லக்கூடிய பாப்பானவர் தான். 1582ஆம் ஆண்டு. அதற்கு முன்பாக இங்கே இது போன்ற நாட்காட்டிகள் காலண்டர் இருந்ததா என்று சொன்னால் கண்டிப்பாக இருந்தது. ஜூலியன் காலண்டர் என்று இருந்தது. அதில் ஒரு சில குறைகள், பிழைகள் இருந்தது. அதை திருத்தித்தான் இப்பொழுது கிரெகோரியன் காலண்டர் என்ற அந்த நாட்காட்டியின் அடிப்படையிலே புத்தாண்டு என்பது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவர் தன்னுடைய திருமடலாகிய இன்டர் கிராவிசிமிஸ் என்ற ஒரு திருமடல் வழியாக இதை திருத்தத்தை தெரிவித்து, இதன் வழியாக இந்த நாள்காட்டி என்பது சூரியனை மையமாக வைத்து, சோலார் சிஸ்டம், அந்த சோலார் என்ற சூரியனை மையமாக வைத்து பூமி சுழன்று வருகின்ற அந்த நாட்களை கணக்கிட்டு ஓர் ஆண்டு என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த ஆண்டினுடைய அந்த முழு சுற்றினுடைய முடிவை நிறைவு செய்து இன்னொரு சுற்றை ஆரம்பிப்பது என்பதுதான் புதிய ஆண்டு. இதுதான் கிரெகோரியன் நாட்காட்டி என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்படி என்றால் அதற்கு முன்பாக எந்த விதமான நாட்காட்டியும் இல்லையா என்று கேட்கலாம். நம்முடைய தமிழ் மரபில்தான் அன்புக்குரியவர்களே மிக நீண்ட பாரம்பரியமான நாட்காட்டி இருந்திருக்கிறது. அதற்கு முன்பாக சீன கலாச்சாரத்திலேயும் இது இருந்திருக்கிறது. அதற்கு முன்பாக அரேபியன், சுமேரியா இது போன்ற நாகரிகங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் சீனா, இந்தியா அல்லது நம்முடைய சங்ககால தமிழ் கலாச்சாரத்திலே இந்த புத்தாண்டு என்று கொண்டாடப்பட்டு இருக்கின்றது. இந்த சங்ககாலம் என்று சொல்லக்கூடியது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இந்த நாட்காட்டி என்பதை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஜனவரி மாதம் என்பதுதான் கிரெகோரியன் காலண்டர், இந்த நாட்காட்டியினுடைய முதல் மாதம். இந்த ஜனவரி என்ற வார்த்தை எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால், ஜானுஸ் என்ற ஒரு புராண கடவுள், இந்த கடவுளுடைய பெயரில் இருந்துதான் இந்த ஜனவரி என்ற அந்த வார்த்தை வருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புராண கடவுளுக்கு, கிரேக்க புராண கடவுளுக்கு 2 முகங்கள் உண்டு. ஒன்று முன்பக்கம், இன்னொன்று பின்பக்கம் என்று 2 முகங்கள் இருப்பதனால் இந்த ஒரு புராண கடவுளுடைய பெயரை இந்த முதல் மாதத்திற்கு அவர்கள் வைத்தார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், கடந்த காலம் என்று ஒன்று உண்டு.
அது பின்பக்கமாக இருக்கக்கூடிய முகம் பார்க்கின்ற பார்வை. புதிய ஒரு காலம் என்பது இப்பொழுது இருக்கிறது, அதுதான் முன்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த முகம் பார்க்கின்ற ஒரு பார்வை. எனவே கடந்த காலம் இல்லை என்றால் நிகழ்காலம் என்பது இல்லை, நிகழ்காலம் என்பது இல்லை என்றால் எதிர்காலம் என்பதும் கிடையாது. எனவே இறந்த காலம் கடந்த காலத்தை நினைத்து புதியதொரு காலத்தை தொடங்கி இருக்கின்றோம். இரண்டு முகங்களை கொண்ட இந்த புராண கிரேக்க கடவுளுடைய பெயரைத்தான் ஜனவரி என்று அவர்கள் வைத்தார்கள். இதனுடைய புது பொருள் என்னவென்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, கடந்த காலம் என்பதை நாம் மறக்க வேண்டும், அது மறைந்துவிட்ட காலமாக இருக்கிறது. எதிர்காலம் என்பது இன்னும் என் கைக்கு எட்டாத ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் நிகழ்காலம் என்பது இதோ இப்பொழுது நான் ஆரம்பித்திருக்கின்ற இந்த காலம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டிலே இந்த ஜனவரியின் முதல் தேதி நமக்கு சொல்வது என்ன என்று சொன்னால், இறந்த காலத்தை பற்றி அழுவதோ விசனப்படுவதோ நாம் வருத்தம் அடைவதோ கூடாது என்ற வகையிலே நாம் எடுத்துக்கொண்டு நாம் நிகழ்காலத்திலே வாழ்கின்ற மனிதர்களாக, நம்பிக்கையோடு இருக்கின்ற எதிர்கால மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். எனவே பழையதை நாம் மறந்து புதியதை கொண்டாடி ஒரு எதிர்நோக்கினுடைய மக்களாக, நம்பிக்கையின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த புத்தாண்டு நமக்கு கொடுக்கின்ற ஒரு புது உத்வேகம், புது வெளிச்சம், புது ஒளி, புது வாழ்வு, புது வழி. எனவே அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ஆல் ஆஃப் யூ. இரண்டாவது கருத்து நாம் என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், 8ஆம் நாள் வந்த பொழுது குழந்தை இயேசுவுக்கு அவர்கள் என்ன பெயரிட்டார்கள்? ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த இயேசு என்ற பெயரை அந்த குழந்தைக்கு இட்டார்கள். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் இதை படிக்கின்றோம். இயேசு என்ற அந்த பெயர் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இதை யேசுவா என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்கின்றார்கள், ஜோஷா என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே தொடக்க நூலிலே பார்க்கின்றோம், மனிதன் பாவம் செய்துவிட்டான். இந்த பாவத்திலே இருக்கின்ற மனிதனை மீட்க ஆண்டவர் ஒரு புதியதொரு வாக்கை கொடுக்கின்றார், நம்பிக்கையை கொடுக்கின்றார், மீட்பரை அவர்களுக்கு வாக்களிக்கின்றார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இதை நாம் பார்க்கின்றோம். அவன் வித்து, யாருடைய வித்து? அவள் வித்து, மரியாவினுடைய மகன் உன் தலையை காயப்படுத்துவார், நசுக்குவார், உன்னை நசுக்குவார், உன்னை காயப்படுத்துவார். இந்த சாவு, பாவம் மற்றும் இந்த சாத்தான், இந்த மூன்றையும் அவர் விரட்டி அடிப்பார், நசுக்கி அவர் கொல்லுவார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அந்த பெயர் இயேசு என்ற பெயருக்கு என்ன பொருளாம்? மீட்பர், விடுவிப்பவர். இந்த மீட்பர் எதிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார் பாருங்கள். இதற்கு முன்பாக, பாவம் செய்வதற்கு முன்பாக மனிதன் எப்படி இருந்தான் என்று பாருங்கள். அவன் எந்த ஒரு அடிமைத்தனத்திற்கும் ஆளாகாமல் சுதந்திரமாக இருந்தான். ஆனால் இப்பொழுது பாவத்திற்கு அடிமையாகிவிட்டான். எனவே பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார் இந்த இயேசு. எனவே அவர் மீட்பர். சாத்தானுக்கு அடிமைப்பட்டு அவனுடைய வார்த்தையை நம்பி இந்த சாத்தானிடம் ஏமாந்த மனிதனாக ஆதாம் இருந்தான். இப்பொழுது அந்த சாத்தானை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மூன்றாவது, இறப்பு. இந்த இறப்பு என்பதை இப்பொழுது ஆதாம் அனுபவிக்கின்றான். அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு கசப்பாக இருக்கிறது. அந்த இறப்பை இப்பொழுது ஆண்டவர் நிறைவு செய்கின்றார். எப்படி, எங்கே நிறைவு செய்கின்றார் என்று பாருங்கள். சாத்தானை ஆண்டவர் இயேசு மீட்பர் விடுவிக்கின்றார். நம்மிடமிருந்து, அந்த சாத்தானிடமிருந்து நம்மை விடுவிக்கின்றார். எங்கே, எப்பொழுது? இதைத்தான் அன்புக்குரியவர்களே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே வருகின்ற அந்த சோதனை காட்சியிலே நாம் பார்க்கின்றோம். அந்த காட்சியிலே, ஓ அப்பாலே சாத்தானே, உன் ஆண்டவரை சோதியாதே என்று சொல்லி சாத்தானை விரட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சாத்தானினுடைய இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மலையில் மட்டுமல்ல, கடலிலும் இருக்கிறது. எனவே தான் ஐயோ பூதம் என்று அலறினார்கள்.
ஆண்டவர் இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நான் தான் என்று சொன்னார். நான் தான் என்று யார் சொல்ல முடியும்? கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் தான் ஆண்டவர் இயேசு சொன்னது கடல் மீது அவர் நடந்து வந்த பொழுது. அந்த கடல் சாத்தானுடைய இடம், சாத்தானுடைய சரணாலயம், சாத்தானுடைய புகலிடம். எனவே தான் பன்றிகள் ஓடி சென்று அந்த கடலிலே விழுந்து மூழ்கி இறந்து போய்வின. ஆனால் அந்த கடலிலே இப்பொழுது ஆண்டவர் காலடி வைத்து அந்த கடலை மேல் நடக்கின்றார், சாத்தானை நசுக்கி அங்கே செல்கின்றார். எனவே நான் தான் என்று சாத்தானை முறியடிக்கின்றார் ஆண்டவர் இயேசு. சிலுவையிலே அவர் இறக்கின்ற பொழுது அவருடைய இறப்பு பரிதாபமான இறப்பு அல்ல, அவராக தேர்ந்து கொண்ட ஒரு இறப்பு, அவராக அதை ஏற்றுக்கொண்ட ஒரு இறப்பு. எனவே தான் அந்த இறப்பினுடைய கடைசி அந்த நொடியிலே அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் என்ன என்று பாருங்கள். பல நேரங்களிலே இறக்கின்ற தருவாயிலே இருக்கின்றவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும். அவர்கள் பதபதைப்பார்கள், என்ன சொல்வது ஏது சொல்வது என்று அவர்கள் வார்த்தைகளுக்கு தடுமாறுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு எந்த தடுமாற்றமும் இல்லை. என்ன வார்த்தையை சொன்னார்? எல்லாம் நிறைவேறிற்று. ஆக இறப்பு என்பது நிறைவை குறிக்கிறது, அவருடைய வாழ்வினுடைய இலக்கின் முடிவை குறிக்கிறது. இதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று அந்த இறப்பை, அந்த சாவை, அந்த துக்கத்தை, துயரத்தை அவர் வாழ்வாக மாற்றுகிறார். எனவே தான் இறந்த பிறகும் கூட அவருடைய உடலிலிருந்து, அவருடைய விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. இரத்தமும் தண்ணீரும் எங்கே வழிந்தோடும் என்று சொன்னால், பிள்ளைகள் பிரசவிக்கின்ற பொழுதுதான் அந்த இரத்தமும் தண்ணீரும், அது வாழ்வினுடைய ஊற்று, வாழ்வினுடைய அடையாளம். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அங்கே இரத்தம் தண்ணீர் அங்கே ஓடுகிறது, புது பிறப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே சாவை வென்று அதை வாழ்வாக்கி காட்டினார். எனவே அவருக்கு என்ன பெயரிட்டார்கள்? அந்த குழந்தைக்கு என்ன பெயரிட்டார்கள்? இயேசு என்னும் பெயரிட்டார்கள். இயேசு என்றால் மீட்பர். இதிலிருந்து நம்மை மீட்பார், சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார், பாவத்தினுடைய தலையிலிருந்து நம்மை மீட்பார், இறப்பின் சாவின் அந்த வாயிலிலிருந்து நமக்கு வாழ்வை கொடுத்து புது வாழ்வு கொடுப்பார். அவர்தான் அந்த இயேசு. எனவே 8ஆம் நாள் வந்தபொழுது குழந்தை இயேசுவுக்கு இயேசு என்னும் பெயரை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த இயேசுவினுடைய பிள்ளைகள் நாம், அந்த இயேசுவினுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற மக்கள் நாம். எனவே விடுதலை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம், வாழ்வடைந்தவர்களாக இருக்கின்றோம் என்ற ஒரு உறுதியையும் செய்தியையும் நமக்கு கொடுப்பதுதான் இன்றைய விழா. மூன்றாவதாக பாருங்கள், அன்னை மரியா ஆண்டவரின் தாய் என்று நாம் கொண்டாடுகின்றோம். சமீபத்திலே நம்முடைய தற்போதைய திருத்தந்தை லியோ அவர்கள் பலவிதமான சொல்லாடலை அன்னை மரியாவுக்கு நாம் பயன்படுத்திய புகழ்ச்சி ஆரங்களை எல்லாம் அவர் பயன்படுத்தக்கூடாது என்று நமக்கு அறிவுரை தந்து நல்ல ஒரு பாதையை வழிவகுத்து கொடுத்தார். அதை பல பேர் பலவிதமாக புரிந்து கொண்டார்கள். மேரி இஸ் ஸ்ட்ரிப்ட் ஆஃப் த பேசிக் எசென்ஷியல் டைட்டில்ஸ் என்று ஒரு பெரிய ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார்கள். நம்முடைய பத்திரிகையில் கூட அதை நான் பார்த்தேன். அன்புக்குரியவர்களே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. மாதாவுக்கு டைட்டில் நாம் கொடுக்க தேவையில்லை, கடவுளே கொடுத்துருக்கிறார். அந்த டைட்டிலில் யாருமே எடுக்கவே முடியாது. ஆனால் நாம கற்பனையாக மாதாவுக்கு கொடுக்கின்ற உயர் புகழ்ச்சி ஆரங்களை எல்லாம் தேவையில்லாதது என்று தவிர்க்க வேண்டும் என்று தான் அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே அன்னை மரியாவுக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டு முறையிலே 19 முக்கிய விழாக்களை நாம் எடுக்கின்றோம். 19 விழாக்கள் அன்னை மரியாவுக்கென்று இருக்கிறது. அத்தனை விழாக்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த விழாதான். அன்னை கன்னிமரியா கடவுளின் தாய் என்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் மற்ற விழாக்கள் அத்தனையும் பொருள் பெறுகிறது, அர்த்தம் பெறுகிறது, நாம் கொண்டாட முடிகிறது. அமல உற்பவி, ஏன் அமலம் அந்த மலம் என்ற பாவம் இல்லாமல் அன்னை உற்பவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கடவுளின் தாயாக வரப்போகிறார். அன்னை மரியா என்றும் கன்னியாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் எந்த ஒரு மனிதனுடைய இடையூறும் இல்லாமல் கடவுளின் பிள்ளையை அவர் பெற்றெடுக்கின்றார். அன்னை மரியா தாயாக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த குழந்தையை பெற்றெடுத்த பாக்கியத்தையும் பேற்றையும் அவர் பெறுகின்றார்.
அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். காரணம், அவர் கடவுளின் தாய் என்று போற்றப்படுகிறார். அன்னை மரியாவினுடைய திரு இதயம் மாசற்ற இருதயமாக போற்றப்படுகிறது. நாம் விழா கொண்டாடுகின்றோம். காரணம், மாசே இல்லாத ஒரு இதயம் கொண்ட அந்த அன்னை மரியா. ஏன் என்றால் அவர் கடவுளின் தாய் என்பதனால். எனவே அவர் கடவுளின் தாய் என்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் அத்துணை விழாக்களும் சிறப்புகளும் அவருக்கு சேர்த்து கொடுக்கப்படுகிறது. அர்த்தமுள்ளதாக அன்னை மரியாவுக்கு பொருத்தி நாம் பார்க்கின்றோம், கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, புத்தாண்டு என்று சொன்னால் தொடக்கம், புதியது. அதே போன்று அன்னை தாய் என்று சொன்னால் தொடக்கம். அந்த அன்னை, அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த வேளையிலே அவள் தாய்மை பேற்றை பெறுகிறாள். தொடக்கத்தை அவர் கொண்டு வருகின்றார். ஒரு பிறப்பின் வழியாக புதியதொரு வாழ்வை நமக்கு கொடுக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை முதல் நாளாகி இன்று, இந்த ஆண்டினுடைய முதல் நாளாகி இன்று திருச்சபை நினைவு கூர்ந்து கடவுளின் தாய் அன்னை மரியா என்று கொண்டாடுகிறது. இந்த வகையிலே நெஸ்தோரியுஸ் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு ஆயர். 5ஆம் நூற்றாண்டிலே அவர் வாழ்ந்தவர். ஒரு நாள் ஒரு ஞாயிறு மறை உரையின் பொழுது அவர் ஒரு தவறான செய்தியை, போதனையை மக்களுக்கு போதித்தார். என்ன அந்த போதனை என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவுக்கு 2 இயல்புகள் உண்டு. அவர் மனித இயல்பை கொண்டிருக்கின்றார், இறை இயல்பை கொண்டிருக்கின்றார். ஆனால் அன்னை மரியா எந்த இயல்புக்கு தாயாக இருக்கின்றார்? கடவுளை ஒரு பெண்மணி பெற்றுக் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் மனிதனை ஒரு பெண் பெற்றுக் கொடுக்க முடியுமா? அதுதான் கடவுள் வகுத்த திட்டம். எனவே அவருடைய புரிதலின் பிரகாரம் ஆண்டவர் இயேசு என்ற மனிதனை பெற்ற தாய்தான் அன்னை மரியா. அவர் கடவுளாகிய இயேசுவை பெற்றெடுத்த தாய் அல்ல என்று அவர் ஒரு தவறான கருத்தை அங்கே போதித்தார். ஆனால் இது திருத்தப்பட்டது. கிபி 431ஆம் ஆண்டு எஃபேசோஸ் என்ற இடத்திலே ஒரு பெரிய திருச்சங்கம் கூடியது. அன்புக்குரியவர்களே, அந்த திருச்சங்கத்திலே இதை பற்றி தர்க்கம் செய்தார்கள், பேசினார்கள். இறுதியாக ஒரு முடிவை கொடுத்தார்கள். அந்த முடிவு என்னவென்று சொன்னால், அன்னை மரியாவுக்கு தேயோட்டோகோஸ் என்ற ஒரு பெயரை கொடுத்தார்கள். தேயோட்டோகோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால், அதை 2ஆக பிரிக்க வேண்டும். தேயோ, இரண்டாவது வார்த்தை ஓய்கோஸ் என்று பிரிக்க வேண்டும். தேயோ என்று சொன்னால் கடவுள் என்று பொருள். ஓய்கோஸ் என்று சொன்னால் வீடு, கடவுளின் வீடு. யாரு? அன்னை மரியா. எனவே அன்னை மரியா கடவுளை தன் வீடாக தன்னுடைய உதரத்திலே தாங்கிய பேற்றை இறைவன் அவருக்கு கொடுத்தார். எனவே அன்னை மரியா சாதாரண இந்த இயேசுவாக இந்த உலகத்திலே பிறந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, அவர் இயேசு என்ற இறைவனுக்கும் அவர் தாயாக இருக்கின்றார். எனவே கடவுளின் தாய் என்பதை அறுதியிட்டு அந்த எபேசஸ் என்ற திருச்சங்கத்திலே எல்லோருக்கும் இது கொடுக்கப்படுகிறது. நம்முடைய புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை அவர்கள் கூட அவர் ஒரு திருமடல் எழுதினார். அந்த திருமடலிலே அவர் அந்த தலைப்பையே இப்படித்தான் போடுகிறார், ரெதம்தோரிஸ் மாத்தர், மாத்தர் ரெதம்தோரிஸ் என்று அன்னை மரியாவை அழைக்கின்றார். அந்த அன்னை மரியா ரெடிமர்ஸ் மதர் என்று குறிப்பிடுகின்றார். அந்த தாய் திருச்சபையின் தாயாகவும் இருக்கின்றார். அந்த திருச்சபை யார்? நான் தான், நீங்கள் தான், நமது தாயாக இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியா இறைவனின் தாய் மட்டுமல்ல, திருச்சபையின் தாய், நம்முடைய தாய் என்று நாம் கொண்டாடுகின்ற விழாதான் இன்றைய விழா. இந்த அன்னை மரியா எப்படி நமக்கு தாயாக மாறுகிறார் பாருங்கள். ஒரு குழந்தையை தாய் எப்படி பெற்றெடுக்கின்றாள்? மீண்டுமாக அந்த கல்வாரி மலைக்கு நாம் செல்ல வேண்டும். ஒரு குழந்தையை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த தண்ணீரை இழந்து ஒரு புதிய ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கின்றாள். இதே தான் அன்னை மரியா செய்தார். அந்த சிலுவை அடியிலே நின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியதே. அந்த இரத்தம் யார் கொடுத்த இரத்தம்? அன்னை மரியா பாலாக்கி ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த அந்த இரத்தத்தை அங்கே சிந்துகின்றார். அந்த தண்ணீர் என்பது புது புனலாக
அன்னை மரியா அவருக்கு கொடுத்த புது வாழ்வாக அங்கே பிறப்பெடுக்கிறது. எனவே அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து ஒரு புதியதொரு பிறப்பை அங்கே பெற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த பிறப்பு தான் திருச்சபை என்பது, அந்த பிறப்பு தான் நீங்களும் நானும் என்பது. எனவே அன்னை மரியா எங்கே தாயாக நமக்கெல்லாம் ஆகிறார் என்று சொன்னால், இதோ உன் தாய் என்று சிலுவை அடியிலே நின்ற மரியாவை பார்த்து அந்த யோவானிடம் சொன்ன அந்த வார்த்தைகள் நமக்கும் இன்றைக்கு பொருத்தமாக இருப்பதனால் அன்னை மரியாவை இன்றைக்கு நாம் கடவுளின் தாய் மட்டுமல்ல, எனது தாய், என்னுடைய தாய் என்று நாம் பெருமையோடு கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே என்ன சொல்வார்கள் நம்முடைய பிரிவினை சபை சகோதரர்கள், அன்னை மரியா கடவுளின் தாய் இல்லை என்று சொல்வார்கள், இந்த நெஸ்டோரியஸ் போன்று. ஆனால் விவிலியத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு சரியான விளக்கங்களும் சரியான நிருபங்களும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 30 முதல் 32 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு மகனை அவர் பெற்றெடுப்பார். அந்த மகன் யார் என்று அழைக்கப்படுவார்? கடவுளின் மகன் என்று அழைக்கப்படுவார். ஆக கடவுளின் மகனை பெற்றெடுக்கின்ற அன்னை மரியா யார்? கடவுளின் தாய் என்பது அங்கே நமக்கு புலப்படுகிறது. அதே லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 42, 43 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். எலிசபெத் அம்மாள் வியந்து அன்னை மரியாளை பார்த்து முதலாக சொன்ன வார்த்தைகள் என்ன? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் எவ்வளவு பேறு பெற்றவளாக இருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய தாயாக, கடவுளின் தாயாக எலிசபெத் அம்மாள் அங்கே அன்னை மரியாவை போற்றுகின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை பாரம்பரியம் என்பது இந்த விவிலிய வார்த்தைகளின் அடிப்படையிலே அன்னை மரியாவை போற்றுகிறது, கடவுளின் தாய் என்று புகழ்கிறது, நம்முடைய தாய் என்று பெருமையாக நினைக்கிறது. எனவே தான் இந்த விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். ஆக மூன்றையும் ஒன்றாக சேர்த்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, புதிய ஆண்டு 365 பக்கங்கள் வெறுமையாக இருக்கிறது. என்ன கதை நாம் எழுதப் போகிறோம்? அது நமது கைகளிலே இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இறைவனின் துணை நமக்கு வேண்டும். இறைவனின் ஆசீர் நமக்கு அவசியம். அதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது ஒளி வீசுவாராக. எனவே ஆண்டவருடைய ஆசீர் பெற்றவர்களாக இந்த 365 வெற்று பக்கங்களை நாம் இறைவனுக்கு புகழ்ச்சியாக எழுத போகின்றோம். பழையதை மறந்து புது வாழ்வுக்கான பயணத்தை நாம் தொடங்குவோம். இறை ஆசீர் பெற்றவர்களாக வாழ இறைவனுடைய அருள் பெறுவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு, அன்னை மரியாவுக்கு ஒரு புகழ் பாடலோடு இந்த மறைவுரைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். எல்லாம் உமக்கே மரியே, எல்லாம் உமக்கே மரியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, எல்லாம் உமக்கே மரியே. முடிந்தால் என்னோடு பாடவும். எல்லாம் உமக்கே மரியே. கரங்களை உயர்த்தி எல்லாம் உமக்கே மரியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, எல்லாம் உமக்கே மரியே, எல்லாம் உமக்கே மரியே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Ave Maria. Ave Maria. Ave Maria. Ave Maria.